இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கேல ஐக்கியமா போறாங்க. பிடிக்காத ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ரூம்ல விட்டு கட்டாய கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த கூட்டணி. அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இந்த திமுகவை எதுக்கணும், டெல்லியில பிஜேபி எதுக்குன்னா ஒரே உறுதியான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். ஸ்டாலின் சார் வந்து மேடைக்கு மேடை பேசுவார், மத சார்பற்றோம் பிஜேபி எல்லாம் பேசுவாங்க. பாண்டிச்சேரியில 4 மணி வரைக்கும் நாமினேஷனை தாக்கல் பண்ண விட்டது எதனால சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் சார்? பாண்டிச்சேரியில நீங்க என்ன ஆளுங்கட்சியா? உங்க கட்சிக்கு என்ன எத்தனை எம்எல்ஏ இருக்கு? காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியா இருக்கணும். காங்கிரஸ் தானே வந்து பெரிய கட்சி, அங்கதானே அவங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர். கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணி நாமினேஷன் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து ஜெகத் ரட்சகன். ஏன்னா ஜெகத் ரட்சகன் மேல இடி கேஸ் இருக்குனால கூப்பிட்டு பிஜேபியில கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னதுனால பேச்சுவார்த்தை நிப்பாட்டினாங்க. அங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாராயணசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டீங்களா? கடைசியில் அவங்களுக்கே நாமினேஷன் பண்ணி பி ஃபார்ம் கொடுக்கல டெல்லியில இருந்து. இது வேணும். 2016 ஜெயிச்ச பிறகு, காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அவருக்கு மக்கள் அரசியலே தெரியாது, மக்கள் கிட்ட போய் ஓட்டு வாங்கினதே கிடையாது. டெல்லி கிட்ட போய் செட்டிங் பண்ணிக்குவார் ஒரு குரூப்பா போய். 2 எலெக்ஷன்ல கடுகு தோல்வி அடைய வச்சிட்டார். அதனால தான் இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. பாண்டிச்சேரி நாராயணசாமி மாதிரி ஒருத்தர் இருக்கார். அந்த நாராயணசாமி என்ன பண்ணுவார்னா, கண்ணு திறந்தாலும் திமுக, தூங்கினாலும் திமுக நம்பிக்கிட்டு இருந்தார். கடைசியில் அந்த அதே நாராயணசாமியை கழுத்து அறுத்து 4 மணி வரைக்கும் திமுக வந்து ஏமாத்திருச்சு நேத்து பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ். இது தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு திமுக பிஜேபியோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அங்க காங்கிரஸ் ஒழிச்சிச்சுன்னு அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நாமினேஷன் வந்து சுயமாவே பண்ணிட்டாங்க காங்கிரஸ். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்ப முடிச்சிருக்கணும்? இது பதில் சொல்லுங்க மு க ஸ்டாலின் அவர்களா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா பிஜேபி காரன் ஓனர் திட்டிடுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாரு. கேட்டா வந்து மத சார்பற்ற இங்க இருக்கவங்களை ஏமாத்திட்டு இருப்பாரு. பாண்டிச்சேரி காங்கிரஸ் ஒழிச்சதே இன்னைக்கு இருக்க ஸ்டாலினும் ஜெகத் ரட்சகனும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜெகத் ரட்சகன் மேல 600 கோடி 700 கோடி 1000 கோடி கேஸ போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஜெகத் ரட்சகன் அனுப்பிச்சு விட்டது பிஜேபி, அவர் பேச்சுவார்த்தையோட நிப்பாட்டினது பிஜேபி. அதனாலதான் காங்கிரஸ் இப்படி ஒளிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில அவங்க வழி கிளியர் ஆயிருச்சா? பிஜேபிக்கும் ரங்கசாமி ஐயாவுக்கும் வழி கிளியர் ஆயிருச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் நட் ரோட்ல நிக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ரங்கசாமி இருக்கிறார். பேர் சொல்லுங்க யாருன்னு? காங்கிரஸ்ல இருக்காருப்பா ஒரு ரங்கசாமிங்க. அவர் பேர் தான் ப. சிதம்பரம். காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வந்த ரங்கசாமி, சரி நாராயணசாமி. 16 நாராயணசாமி ஒழிச்சாரா? 26 ப. சிதம்பரம் காங்கிரஸை ஒழிச்சிட்டார். நேரா போய் அடமானம் வச்சு விட்டார். காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்களும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இனி டிவிக்கு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கட்சி திமுக சொல்லி காமராஜர் சொல்லி 50 வருஷமா திமுக குதிரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு ஒரு மாற்றம் வராதான்னு நினைச்சோம். நாங்கெல்லாம் நினைச்சோம். எங்க ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார், இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். ஆனா அந்த பழைய வயசான குரூப் இருக்கு, அவங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஏதோ பேசி போய் அடமானம் வச்சுட்டாங்க. வாங்க வேண்டிய பெட்டியெல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த காங்கிரஸ் மேல நம்பிக்கையில 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸோடைய மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கேல ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. எப்படி நாராயணசாமி திமுக ஒழிச்சிச்சோ அதே மாதிரி 2029 ப. சிதம்பரம் சீட்டே கிடைக்காது, அவரும் காணா போயிடுவார். காங்கிரஸ் கட்சியும் ஒழிச்சு அவரும் காணா போயிடுவார். அப்ப இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பெறுகிறோம்? நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் கதையா டிவியில விடுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை வளர விடவே மாட்டாங்க. அப்ப திமுக என்ன பண்ணுது? இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் போட்டு முடிக்கிறாங்க பாருங்க. பிஜேபியில இருந்து நேத்து வந்த பிரேமலதா அக்காக்கு 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி, 34 எம்எல்ஏ கொண்ட ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த 5 வருஷம் 8 வருஷமா கூட இருந்து திமுக எல்லா வேலையும் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கு 5 தொகுதி. பேட்டி கொடுக்கும்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு உடன்படிக்கையே கிடையாது, இருந்தாலும் பிஜேபிக்காக நாங்கள் இருக்கிறோம். இது எப்படின்னா, பிடிக்காத ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ரூம்ல விட்டு கட்டாய கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த கூட்டணி.